பரணியும் சண்முகமும் ஒரே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்துட்டு இங்கே எஸ்சிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க அத்தை வந்திருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு பரணியும் சண்முகமும் வந்தவொடனே சொல்லிவிட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் வந்தவொடனே சொல்லிட்டுருக்காங்க கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு. எதுக்கு போகணும், என் தங்கச்சி வந்துட்டு வரமாட்டா, அவங்க புருஷனும் வந்து கூப்பிட்டாலாம் நாங்கள் வந்துட்டு என் தங்கச்சி அனுப்பிச்சி வைப்பேன்னு சண்முகம் சொல்கிறாரு. என்னடா முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டேன்னு அவங்க அத்தை கேட்க, நீ என்ன மறந்துட்டியா, வீரா ஒரு சாப்பிட்டுருந்தாலாமே, அந்த தட்டை கூட எடுத்து போட்டிருக்காரு, என்கிட்ட சொல்லலைன்னு நினச்சிட்ருக்கியா, எல்லாம் என் தங்கச்சி சொல்லிட்டா, அவள் போலீஸ்காரி, அவள் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்குவா, இவள் அப்படி கிடையாதுல்ல, என்னதான் பேசினாலும் என்ன இது பண்ணி பேசினா அமைதியாக நின்றுவா, போன வாட்டி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அந்த ஆளும் வந்து கூப்பிட்டதான், அந்த ஆள் கூப்பிட்டதுனால என்ன மாற்றம் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் கூப்பிட்டா அடுத்த வாட்டி வந்துட்டு எதுக்கு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டால், நீ தானே என் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லலாம்ல, அதுக்காக தான் ஊர் ஜனங்க முன்னாடியும் சொல்லலாம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கூப்பிட்டா தான் நான் என் தங்கச்சி அனுப்புவேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. அப்புறம் பரணி பேசியும் வந்துட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவளுக்கும் சுயமரியாதை வேணும், அந்த ஆள் வந்து கூப்பிட்டா தான் வந்துட்டு என் தங்கச்சி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எசக்கிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. பரணி உனக்கு வருத்தமான்ட்டு, இல்லை அண்ணன் ஒரு விஷயம் சொல்லிட்டுனா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணனுக்கு ஏற்ற தங்கச்சி தாண்டின்ற மாதிரி பரணி இது பண்ணிக்கிறாங்க. மறுநாள் பரணி போய் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சு சண்முகம் கோவமாக வந்துட்டு உடன்கிட்ட கூட்டிக்கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ பரணி கால் பண்ணால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சிவபாலனுக்கு ஃபோன் பண்ணி அப்படி லைன்லேயே இருக்க சொல்லி கேட்குறாரு, அங்கே நல்லா பேசுகிறாங்கன்ட்டு. இங்கே வந்துட்டு பரணி வந்துட்டு அனுப்பிச்சி வைப்பா, நீ தான் வந்து பேசணும், இசைக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு உன் மருமக உன் பேத்தியை கூட்டிகிட்டு வரணும்லன்னு சொல்ல, நான் கூட்டிகிட்டு வருவேன், எனக்கு தோணுனா தான் கூட்டிகிட்டு வருவேன், அது தோணாமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறேன், அந்த வெறும் பையன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ வந்து கேட்குற பற்றியா, அதனாலே நான் வந்து சொல்ல மாட்டேன், நீ அதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கூப்பிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வெறும் பையன்ற, அவர் நேர்மையாக தான் சம்பாதிக்கிறாரு, உன்ன மாதிரி ஒன்றும் தாத்தா அப்பா சம்பாதிச்சதை வச்சு இது பண்ணல, ஒவ்வொரு காசுமே அவர் உழைச்சி சம்பாதிக்கிறாரு, அவர் ஒன்றும் வெறும் பையன் இல்லை அப்படி இப்படின்னு சண்முகத்தை பற்றி உயர்த்தி பேசினோன்னா சண்முகம் இதெல்லாம் கேட்டு ஒரே சந்தோஷமாயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியம்மா மேலே டவுட்டில் இருக்காங்க சண்முகம் பரணியும். ஏன்னா அந்த பில் வச்சு செக் பண்ணதில் 15 லட்சம் கொடுத்து அந்த நெக்லஸ் வாங்கியிருக்காங்க. எப்படி அந்த பணம் வந்துச்சுன்னு எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களா, பாண்டியம்மா பண்ண ஃப்ராடு தன்னால தெரிய வருமானதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.